பாசி பருப்பு ஒரு 1/2 டம்ளர் ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி, பிச்சு போட்ட வடை குழம்புக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடேறினது கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு உரிச்சது ஒரு 10 பல் சேர்த்துக்கிறேன். நீல வாக்கில் நறுக்குனது ஒரு 20 இருக்கும், அதை நறுக்கி சேர்த்துருக்கேன். வெள்ளைப்பூடு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நறுக்கின தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா மசிய வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். பீன்ஸும் பருப்பு வெந்துருச்சு, நம்ம தாளிச்சுக்கலாம். பீன்ஸ் காய் தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகா 2 கிள்ளி சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, நறுக்கின வெங்காயம், மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். புளி கரைச்சி சேர்த்துக்கிறேன். தேங்காய், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து மூடி போட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக வச்சுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், குழம்புக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொதிக்கட்டும். காய்க்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா சுண்டி வரட்டும். காய் வெந்துருச்சு, இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது சுண்டி வரட்டும். காயில் நீர்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு. இதில் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். துருவின தேங்காய் சேர்த்து ஒரு கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். காய் ரெடி ஆயிடுச்சு. பீன்ஸ் காய் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி. பருப்பு வடையை நல்லா ஒன்றும் பாதியமாக பிச்சை எடுத்திருக்கேன், கடையில் வாங்கினது தான். இது அப்படியே நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அப்படியே குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அப்படியே பிச்சை வச்சுருக்கிற பருப்பு வடையை சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு கிளறி விட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சா போதும். பருப்பு வடை குழம்பு ரெடி ஆயிரும். சிம்மிலே வச்சுருக்கேன்.
இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு சூடாக ஒயிட் ரைஸு, பிச்சு போட்ட வடை குழம்பு, தொட்டுக்கிறதுக்கு பாசிப்பருப்பும் பீன்ஸ் காய் கூட்டு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.